ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி பாட்னியில் பார்த்தீங்கன்னா யூனிட் 3 ப்ரிப்ரேஷனை பற்றி ஒருத்தவங்க வந்து டவுட்டு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் அது. ஸோ யூனிட் 3ல் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டேக்ஸானமி அண்டு சிஸ்டமேட்டிக்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் பாட்டனி, அதுக்கடுத்து மெடிசினல் பாட்டனி. ஸோ இதில் ஒவ்வொரு டாப்பிக்கும் பேசிக்காக நீங்கள் படிக்கிறப்ப என்னோடய சஜஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 11th புக் எடுத்து வச்சிங்க, அதே போல் 12th புக்கும் என்ன பண்ணி வச்சிங்க எடுத்து வச்சிங்க. குறிப்பாக பியூர் சயின்ஸ் சரிங்களா, பயோ பாட்னின்னு இல்லாத புக்கு, அதாவது பாட்னின்னு இருக்கும், அந்த புக்கை என்ன பண்ணி வச்சிங்க எடுத்து வச்சிங்க சரிங்களா. அல்லது நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலுமே புக்ஸ் இருக்குது. ஸோ மொபைல்லே பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி வச்சிங்க, அல்லது ஜெராக்ஸ் கூட போட்டு வச்சிங்க. பியூர் சயின்ஸ் பாட்னி புக்கு 11th 12th வாங்கி வச்சிங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு மார்ஃபாலஜியை பொறுத்த வரைக்கும் 11th 2 லெசனாக பிரித்து கொடுத்துருக்காங்க. 3rd லெசனு அண்டு 4th லெசன், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி தான் கொடுத்துருக்காங்க. பேசிக்கில் இருக்கிறது எல்லாமே அதில் வந்துடும். ரூட்டோட ஸ்ட்ரக்சரு, அதோட ஃபங்க்ஷன்ஸு, அதுக்கடுத்து அதில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுவே நமக்கு நிறைய யூஜி சிலபஸில் இருக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க 1 by 1. அதில் எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷனு, இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதே போல் லீஃபு, அதில் அதோட மாடிஃபிகேஷன்ஸ் வந்து என்ன, அதில் வீனியேஷன்ஸ் எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா 11th நிறைய கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பேசிக்காக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர் எதனாச்சும் இருந்துச்சு அப்படின்னா படிக்கிறப்பே நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ரூட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரூட் என்ன பண்ணோம் அப்படின்னா வாட்ரு, அந்த மினரல் கண்டென்ட்டை வந்து அப்சார்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு இங்கே வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட்னே ஒன்று இருக்குது சரிங்களா. ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணோம், அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணி வச்சிங்க நோட் பண்ணி வச்சிங்க. அதேமாதிரி லிம்ஃபாசன்ஸ் பற்றி 4th லெசனில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. A to Z எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ளவரு, அதோட ஹோல்ஸ், ப்ளஸ் வந்து செட்ஸு, சிமெண்ட்ரி எல்லாமே அதிலே இருக்குது. ஏஸ்டிவேஷன் இருக்குது, ஃபியூஷன் இருக்குது, ஓவரி பொசிஷனை பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. பிளாசன்டேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸை பற்றி என்ன இருக்குது அப்படின்னா இருக்குது சரிங்களா. யூனிட் 3 and 4, அதாவது இந்த மார்ஃபாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 11th புக்கில் ஃபஸ்ட்டு இதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க நல்லா படித்து வச்சிங்க. இதுலேயே பேசிக்கான கண்டென்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை படிச்சுட்டு நீங்கள் அடுத்து இது நீங்கள் படிச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி சீடு டிஸ்ப்ரஸில் பொறுத்த வரைக்கும் ஸோ சீட் டிஸ்ப்ரஸில் பற்றி நமக்கு வந்து 12th கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இங்கே 11th இருக்கும், 12th கொஞ்சம் 2-3 டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டேக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக். ஸோ டேக்ஸானமியை பொறுத்த வரைக்கும் 11th புக்கில் 5th சாப்டர் சரிங்களா. 5th சாப்டரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். அல்லது நம்ம யூஜி அண்ட் பிஜியில் படித்த லினேஸ் கிளாஸிஃபிகேஷன் நல்லா பார்த்து வச்சிங்க. ரொம்ப முக்கியம், நம்ம வந்து பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தனியாகவே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து இந்த ஃபேமிலி இருக்குது பாருங்கள். ஸோ மொத்தம் எத்தனை ஃபேமிலினா அங்கே கொடுத்துருக்காங்க 1 2, அதுக்கடுத்து 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. ஸோ 23 ஃபேமிலி நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 23 ஃபேமிலியும் ஒரு சார்ட் மாதிரியோ அல்லது A4 ஷீட் எடுத்து டிவைட் பண்ணி எழுதி வச்சிங்க சரிங்களா. எந்த கிளாஸ் எந்த ஆர்டரில் இந்த 23 ஃபேமிலியும் வருது. ஏன்னா நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். இப்போ அரிஸ்ட்ரோகேசி எந்த ஆர்டரில் வருது சரிங்களா, அரிகேசி எந்த ஆர்டரில் வருது, ஆர்கிடேசி எந்த ஆர்டரில் வருது. ஸோ அப்போ நீங்கள் அந்த ஆர்டர் வைஸாக எழுதி வச்சிங்க. தலாமி ஃப்ளோரில் வருதா, டிஸ்கியில் வருதா, கால்சி ஃப்ளோரில் வருதா, அதே போல் இன்ஃபீரியரில் வருதா, ஹெட்ரோமரியில் வருதா அப்படிங்கிறதெல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க. நீங்கள் பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாஸிஃபிகேஷன் வச்சு என்ன பண்ணி வச்சிங்க எழுதி வச்சிங்க. அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. மற்றபடி இது வந்து யூஜி அண்ட் பிஜியில் நம்ம படித்த மெட்டீரியல்ஸ் தான். இதை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்காது. ஆனால் இந்த கான்செப்ட்டு ஒரு பேசிக்கான இது எல்லாமே நம்ம 5th சாப்டர்ஸில் வந்து என்ன பண்ணலாம் படிக்கலாம். ஸோ ஃபேமிலி படிக்கிறப்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஏறலாமே சரிங்களா, அதோட நிக்நேம் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அந்த நிக்நேம் என்ன பண்ணி வச்சிங்க படித்து வச்சிங்க. ஸோ அதில் எதனாச்சும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க நோட் பண்ணி வச்சிங்க. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மெமரி பொறுத்து தான். அது டெஸ்ட் எழுதி பார்த்தோன்னா அதில்
நமக்கு ஞாபகம் வந்துடும் சரிங்களா. எதனாச்சும் ஃபேமிலி அந்த ஃபேமிலியோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஃப்ளோரல் ஃபார்முலா பற்றி டீட்டெயில்டு 4th லெசனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 11லேயே கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதுலேயே நமக்கு வந்து இனாஃபிங்காக தான் இருக்கும், நீங்கள் அதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து எக்கனாமிக் பாட்டனி. ஸோ எக்கனாமிக் பாட்டனியை பொறுத்த வரைக்கும் 12th சரிங்களா, 12th புக்கில் லாஸ்ட் லெசன் சரிங்களா, 10வது லெசன் இருக்கும். அந்த 10வது லெசனில் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் நீங்கள் அதில் இருக்கிறத என்ன பண்ணி வச்சிங்க படிச்சிங்க, அது எல்லாமே பேசிக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். பேசிக்கில் அதில் இருக்கிறதே நிறைய விஷயந்தான், நமக்கு எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நிறையா அந்த புக்கில் இருக்குது. அதை நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க பார்த்து வச்சிங்க. வெஜிடபிள்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, நட்ஸு, காஸ்மெட்டிக்கு, ஆயில் எல்லாமே அதுலேயும் இருக்கும். சுகர் வந்து ஈல்டிங் இருக்குது, ஸ்பைசஸ் காண்டிமெண்ட்ஸ் இருக்குது, ஃபைபர் பற்றியும் கொடுத்துருக்காங்க, டிம்பர் பற்றியும் கொடுத்துருக்காங்க. ரெசின்ஸ் அண்டு கம்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரிங்களா, அதுவும் அந்த ரப்பர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி டை இருக்குது. மற்றது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க பார்த்து வச்சிங்க. இந்த இதெல்லாமே இருக்காது, எனர்ஜி பிளான்டேஷன் இருக்காது. ஸோ மற்ற எல்லா டாப்பிக்கும் இருக்கும் சரிங்களா. அதனால் 10வது லெசன் அதை வந்து பார்த்துங்க. ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸும் அதே போல் தான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ரூட்லேருந்து எதனாச்சும் எடுக்கிறாங்க, ஸ்டெம்லேருந்து எதனாச்சும் எடுக்கிறாங்க, லீஃப்லேருந்து எதனாச்சும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ரிப்பீட்டட் டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் நமக்கு என்ன பண்ண புரியும். அதே மாதிரி மெடிசனல் பிளான்ஸ் பற்றியும் ஒரு சில இதெல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஃபிலாந்தஸ் சமராஸ் பற்றி என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆண்ட்ரோகிராபிஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க, கர்குமா லாங்கா, இதெல்லாமே நமக்கு பேசிக்காக தெரியும். ஸோ பேசிக்கான ஒரு சில டாபிக் எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா 12th புக்கில் இருக்குது சரிங்களா. இந்த 2 டாப்பிக்கும் 12th புக்கில் இருக்குது. அதனால் பாட்னி பியூர் சயின்ஸ் பாட்னி எடுத்து படிங்க. ஏன்னா பயோ பாட்னினா கொஞ்சம் இந்த கண்டென்ட் எல்லாமே குறைஞ்சிருக்கும் சரிங்களா. ஆன்லைன்லையுமே புக் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது கண்டிப்பாக ஃபேமிலியில் 1 or 2 கொஷின் உண்டு. அதுக்கு மேலேயும் நம்ம கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. மார்ஃபாலஜிலையும் அதே மாதிரி 1 or 2 கொஷின் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்லேருந்து நமக்கு 10லேருந்து 11 கொஷின்ஸ் வந்து வரலாம், அல்லது 10 to 15 கூட என்ன பண்ணலாம் வரலாம் சரிங்களா. அந்த டாபிக் வைஸாக 2 போட்டிங்கனாலே அது வந்து நமக்கு வந்து குறைஞ்சிரும். ஸோ ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி என்ன பண்ணி வச்சிங்க எழுதி வச்சுங்க. அந்த கிளாஸிஃபிகேஷனை டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ஈஸியாக இருக்கும் ரீகால் பண்ணுறதுக்கு. இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பிரயோஃபைட் படிக்கிறப்பையும் சரி, ஜிம்னோஸ்பம் படிக்கிறப்பையும் சரி, டெடோஃபைட்டு படிக்கிறப்பையும் சரி, ஆல்கே படிக்கிறப்பையும் சரி, ஸோ எல்லாத்துக்கும் என்ன பண்ணி வச்சிங்கன்னா கிளாஸ் பிரித்து வச்சிங்க சரிங்களா. இப்போ ஆல்கே படிக்கிறேன்னா குளோரோஃபைசி, ஃபயோஃபைசி, ஸோ இதில்குள்ளார என்னென்ன ஆல்கேஸ் வந்து வரும் அது அப்படிங்கிறத ஒரு பேசிக்காக இருக்கிறது. எல்லா ஆல்கே நேமும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ ஒரு சில இது நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க சரிங்களா. அது எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பிரயோஃபைட்லேயும் அதே மாதிரி தான் 1 by 1 நீங்கள் வந்து எழுதி வச்சிங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு ஆல்கேவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கடுத்து பிரயோஃபைட்டு, அதுக்கடுத்து டெடோஃபைட்டு, அதுக்கடுத்து ஜிம்னோஸ்பம், ஃபைனலாக என்ன பண்ணணும் ஆஞ்சியோஸ்பம். ஸோ இது எல்லாமே கிளாஸிஃபிகேஷன் எழுதி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த கிளாஸிஃபிகேஷனில் வச்சு கொஷின் கேட்டாங்கன்னா ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு 5லேருந்து 6 கொஷின் கிளாஸிஃபிகேஷன். ஆல்கேயில் வந்து 1 or 2 கேட்கலாம், பிரயோஃபைட்டு, டெடோஃபைட்டு, ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம். ஸோ அந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் வச்சு என்ன வரலாம் கொஷின்ஸ் வந்து வரலாம். அதனால் அந்த மாதிரி பார்த்து வச்சிங்க. இந்த டிஎன்ஏ பார்கோடிங் பற்றியும் நமக்கு கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஈவன் 11th புக்கும் கிடச்சிச்சின்னா நீங்கள் எடுத்து வச்சிங்க. 11th சுவாலஜி. ஸோ சுவாலஜியில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் கொஞ்சம் கிளாஸிஃபிகேஷன் பற்றி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதுவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 11th சுவாலஜி தான். ஸோ 12th அந்தளவுக்கு வராது. 12th படிக்கிறப்ப நீங்கள் வேணால் ஜெனட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக எடுத்துங்க. ஆனால் அங்கே அனிமலோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு வேணால் அது அந்த புக்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கலாம், ரெஃபரன்ஸுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி மைக்ரோபயாலஜி படிக்கிறதுக்கு 11th and 12th தனியாக மைக்ரோபயாலஜி அந்த புக்குமே இருக்குது. ஸோ நான் வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி படித்து பாருங்கள். இந்த புக்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். இதெல்லாமே கொஞ்சம் ரீகால் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் வந்து என்ன பண்ணிடும் ஆகிடும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி யூனிட் எப்படி படிக்கலாங்கிறத அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.